திருப்புகழ் 44. கனங்கள் கொண்ட குந்தணங்களும் குலைந்து அலைந்து விஞ்சு கண்களும் சிவந்து அயர்ந்து களிகூரக் கரங்களும் குவிந்து நெஞ்ச அகங்களும் கசிந்திடும் கரங்கு பெண்களும் பிறந்து விலை கூறி பொன்னின் குடங்கள் அஞ்சு மென் தனங்களும் புயங்களும் பொருந்தி அன்பு நண்பு பண்பும் உடனாகப் புணர்ந்து உடன் புலர்ந்து பின் கலந்து அகம் குழைந்து அவம் புரிந்து சந்ததம் திரிந்து படுவேனோ அனங்கன் நொந்து நைந்து வெந்து உகுந்து சிந்த அன்று கண் திறந்து இருண்ட கண்டர் தந்த அயில்வேலா அடர்ந்தெதிர்ந்து வந்த வஞ்சர் அஞ்ச வெண் சமம் புரிந்த அன்பர் இன்ப நண்ப உறவோனே சினங்கள் கொண்டு இலங்கை மண் சிரங்கள் சிந்த வெஞ்சரம் தெரிந்தவன் பரிந்த இன்ப மருகோனே சிவந்த செஞ்சதங்கையும் சிலம்பு தண்டையும் புனைந்து செந்தில் வந்த கந்த எங்கள் பெருமாளே அவம் புரிந்து சந்ததம் திரிந்து படுவேனோ. முற்காலத்தில் காமன் நொந்து நைந்து வெந்து அழிந்து சிந்த தன் நெற்றிக்கண்ணை திறந்த கரிய கழுத்தை உடைய சிவபெருமான் தந்த கூர்மையான வேலை உடையோனே நெருங்கி எதிர்த்து வந்த வஞ்ச அசுரர்கள் அச்சம் கொள்ளும்படி கொடிய போர் செய்தவனே அடியார்களுக்கு இன்பம் தரும் நண்பனே ஆற்றல் உடையோனே சினம் கொண்டு இலங்கை மன்னன் ராவணனின் தலைகள் சிதற கொடிய அம்பினை செலுத்திய திருமால் அன்பு கொண்ட மருகோனே நல்ல சிவந்த சதங்கையும் சிலம்பும் தண்டையும் அணிந்து திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் கந்தனே எம் பெருமானே அவம் புரிந்து சந்ததம் தெரியாமல் காப்பாயாக. முருகப்பெருமான் பாலமுருகனாய் திருச்செந்தூரில் வீற்றிருப்பதால் இளமையில் அணியக்கூடிய சதங்கை சிலம்பு தண்டை கிண்கிணி என்பனவற்றை பற்றி குருநாதர் கூறியுள்ளார்.